இதான் எங்க வேனு. இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னாலே ஒரு 6 லட்ச ரூபா மேல செலவாகிட்டு ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் எங்க கிச்சன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பலகை ஒன்று வந்துடும். ஒரு சிங்கிள் அடுப்பு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிங்கிள் அடுப்புனா இப்போ சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ 2 அடுப்புனா ஈஸியாக ஒரு பால் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். இதான் மினி வீடா? ஆமாம், சிலிண்டரு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே எல்லாமே செப்பரேட்டாக உள்ளே நம்ம வச்சுக்கலாம். நான் வீட்டோட முன்வாசலா, பின்வாசலா, பின்வாசலா? சின்ன வீட்டுக்கு 2 வாசப்படி, அதை கரெக்டா வச்சிட்டீங்க. ஆமா, அதை கரெக்டா வச்சிட்டோம். இதுக்கு தேவையான பவர்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குதா? சோலார்ல இருந்து. ஆமா, இது வந்து மேல வந்து பார்த்தா சோலார் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான பேட்டரி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர், நம்ம மொபைலுக்கு சார்ஜர் போட்டுக்கலாம். லைட் பான் எல்லாமே. ஓ வா, எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா 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 ஆமா. மளிகை சாதன ஸ்டோர் ரூம்னு சொல்லாங்க. இதுதான். ஆமா. இது எல்லாமே இப்படி அங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்ததோட இருக்கா? அங்க தேவையான இடத்துல பாட்டி வாங்கிப்பீங்களா? இதெல்லாம் நாங்க கன்னியாகுமரியிலே வாங்கிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு தேவையான சமையல் பொருள் வாங்கி வச்சிட்டோம். ஆமா, தண்ணி நான் இங்கேயும் வச்சிருக்கோம். அங்க அப்புறம் பேக்கப்ல கொஞ்சம் 20 லிட்டர் கேன் வந்து 2 வச்சிருக்கோம் ப்ரோ. புடிச்சுக்கிறது தான். அதுல தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஏத்தி அட்டாச் பண்ணிப்போம். கொஞ்சம் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு சாப்பாடை இதில் வச்சு தான் சாப்பிடுவோம் நாங்கள் சமைச்சிக்கிட்டு. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வண்டி ஓட்டும் போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2மே கன்வெர்ட் பண்ணிட்டு பெட்டை விரிச்சிரும். இந்த மாதிரி பெட்டா மாறிடும் இது. அப்புறம் இதை இழுத்துக்கிட்டா படுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். பெட்ல வந்து நான் ஏறி படுக்க போறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல படுக்கிறது என்னன்னா 3 பேரும் ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்களும் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன். அந்த மாதிரி படுத்துப்போம். ஃபுல்லா கரெக்டா இருக்கும். நீ ஆனா பேரண்ட் கூட படுக்க முடியாது போல, ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆரத்துல வந்து சில டைம் ரொம்ப நல்ல கை கால் நல்லா விரிச்சிட்டு அப்படி இல்ல அவ்வளவு வெக்கியா இருக்கும். கண்டிப்பா சின்ன பொண்ணு எல்லாம் அதனால வெக்கியா இருக்கும். அதனால நான் ஆரத்துல அங்க போயிரும். அங்க தலை வச்சு படுத்துறோம். ஃபேனுக்கு நேரா இருக்கும்போது நாங்க இப்படி அப்படி பரண்ட அப்படி படுப்போம். ஆனா உள்ளதான் படுப்போம், வெளிய போக மாட்டோம். உள்ளே படுப்போம். என்ன மழை எல்லாம் பெஞ்சிச்சுனா, மழை பெஞ்சினா சவுண்ட் அப்படியே உள்ள வரைக்கும் அப்படியே ஒரு ஹோம் தியேட்டர்ல கேட்ட மாதிரி கேக்கும். ஆமா, ரொம்ப ரியலா இருக்கும். இது சேஃபா? உள்ள டாப் போட்டுக்கலாமா? அது மாதிரி இருக்குமா? அப்படி இல்ல. இல்ல உள்ள இருந்து திறக்க முடியாது, வெளிய திறக்க முடியாது. உள்ள ஃபுல்லா உள்ள வந்து லாக் பண்ணிட்டோம்னா யாருமே திறக்க முடியாது. நாங்க முடியாது வெளிய இருந்து. நாங்க இங்க இருந்து உள்ள இருந்து வெளிய திறந்துட்டு வெளிய போவோம். அப்படி வீட்ல இருந்து உள்ள லாக். அது மாதிரி உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியும் போல. ஓகே கிளாஸ். வெளிய தெரியும். யாராவது எட்டி பார்த்தாலும் தெரியும். நம்ம இங்க இருந்து வெளிய யாராவது வந்து நம்மள பாக்குறாங்களா, டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது பண்ணாங்களும் கண்டுபிடிச்சிரலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஊர் என்ன ஊர் அப்படினே தெரியாது, நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாது இல்ல. அங்க போய் பாட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கா? தொந்தரவு ஏதாச்சும் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஆனா வந்து எல்லாரும் வந்து புதுசா வந்து எப்படின்னா புதுசா வந்து பார்த்து நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க. ப்ரோ நீங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்களா, லடாக் போறீங்களா, ஹிமாலயா போறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து 1 by 1 வந்து நம்ம உள்ள வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணவும் முடியாது. ஆனா சில பேர் வந்து வித்தியாசமா பாப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. நார்த்